ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம். பொதுவாக சொல்கிறாங்கல்ல, வாழ்க்கை ஒரு சக்கரம் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலே இருக்கவன் ஒரு நாள் கீழே வருவான், கீழே இருக்கவன் ஒரு நாள் மேலே போவான் அப்படின்னு சொல்லுவாங்க. இதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உழைக்கக்கூடிய ஒரு தந்தையினுடைய மகன், அவனுக்கு பிறந்த ஒரு மகன் பணக்காரனாக வாழக்கூடிய ஒரு நிலை. அப்படி பணக்காரனாக வாழக்கூடிய அவனுடைய மகன் செலவாளியாக இருக்கக்கூடிய ஒரு நிலை. அப்படி செலவு செய்யக்கூடியவனுக்கு ஒரு குழந்தை பிறக்கும் இல்லையா? அப்படி பிறந்த அந்த குழந்தை மீண்டும் கடனாளியாக ஒரு நிலை. அந்த கடனாளியாக இருக்கக்கூடிய நபருக்கு ஒரு குழந்தை பிறக்கும், அவன் உழைப்பாளியாக வரக்கூடிய நிலை. அப்போ உழைப்பாளியாக இருந்த ஒரு நபர் தனது மகனை பணக்காரனாக்குறாரு. அப்படி பணக்காரனாக இருக்கிறவருடைய மகன் ஒருத்தன் செலவாளியாக மாறுறான். அந்த செலவாளியாக இருக்கிறவன் ஒரு குழந்தைய பெற்கிறான், அவன் கடன்காரனாக மாறுறான். அந்த கடன்காரனாக இருக்கவன் ஒரு பிள்ளையை பெற்கிறான், அவன் மீண்டும் உழைப்பாளியாக மாறக்கூடிய ஒரு நிலை இருக்குது. இதை தான் நம்ம முன்னோர்கள் வாழ்க்கை ஒரு சக்கரம், மேலே இருக்கவன் கீழே இருப்பான், கீழே இருக்கவன் மேலே இருப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கு பொறுமை ரொம்ப அவசியம் அப்படிங்கிறத இந்த இடத்துல பதிவு பண்ணுறாங்க. மேலும் ஜோதிட ரீதியான கேள்விகள், சந்தேகங்கள், விளக்கங்கள் தேவையெனின் தொடர்பு கொண்டு பயனுடன் கேட்டுக்கிறேன். குரு வாழ்க, குருவே துணை.